கர்த்தருடைய கரத்தை நம்பி நிற்கிற உள்ளமே, அவர் கரத்தை உறுதியாய் பற்றிக்கொள். அந்த கரம் உனக்காய் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும். நம்புவே. அவர் கரத்தில் ஒப்புவித்ததை குறித்து நீ கலங்காதே. நீ அவரை உயர்த்தி கொண்டே இரு. நீ நம்பிக்கையோட காத்திரு. காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில். நம்புற உள்ளங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்புற தேவ பிள்ளைகள் தேவனை உயர்த்துங்கள். இதுவரை நடந்தது அப்படித்தானே. கர்த்தருடைய கரம் அல்லவா உன்னை நடத்தினது. கர்த்தருடைய கரம் அல்லவா உன்னை சுமந்தது. கர்த்தருடைய கரம் அல்லவா உனக்கு இதுவரை நன்மை செய்தது. இனியும் சுமப்பார், இனியும் நடத்துவார், இனியும் செய்வார். அவர் செய்ய நினைத்ததை, அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. மகிமையானவரே, நம்புவே இயேசுவை, நம்புவே. ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு. பாடுகள். ஏதுமில்லை, ஏதுமில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன். அவர் என் அப்பா, அவர் என் அப்பா. என்னை ஏமாற்ற மாட்டார். நம்புவே, நம்புவே. He is my father. He is my father. அவர் நல்ல தகப்பன். அவர் எனக்கு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்புவே, நம்புவே. அப்பா கையில தான் என் விஷயம் இருக்குது. நம்புற உள்ளமே, அப்பா கரத்துல தான் என் விஷயம் இருக்குது. அவர் கையில வச்சுட்டு அவர் பார்த்து கொள்வார். நம்புவே, நம்புவே. இறுதி வரை நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை. நம்புவே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தகப்பனுக்கு, அப்பா கையில என் விஷயம் இருக்கு, அப்பா கரத்துல தான் என் விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் கவலைப்பட தேவையில்லை. நான் ஆயத்தமாகிறேன் பார்ப்பதற்காக. ஆமென். நான் ஆயத்தமாகிறேன் பார்ப்பதற்காக. நான் ஆயத்தமாகிறேன் பார்ப்பதற்காக. கர்த்தருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு நடக்குமா என்று அல்ல, நடந்து தீரும். காரணம் என் அப்பா கையில இருக்குது. அது என் அப்பா கரத்துல இருக்குது என் விஷயம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. என் அப்பா கரத்துல இருக்குது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். நான் பார்க்க போறேன் என் கண்கள் கர்த்தருடைய கிரியைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் அப்பா கையில தான் என் விஷயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை. ஹல்லேலூயா. ஆமென். நேற்று இரவு முதல்ல அந்த வார்த்தை தான், அப்பா கரத்துல கொடுத்து போறேன். ஒரு தேவ பிள்ளை எதை பார்க்கிறதற்காக ஆயத்தப்படணும்னா அவருடைய மகத்துவத்தை. ஹல்லேலூயா. மத்தேயு 14வது அதிகாரத்துல சீஷர்கள் கையிலிருந்து அப்பத்தை வாங்கினதும் இயேசு 19வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார் அப்படின்னார். எல்லாரையும் பந்தியில் உட்காரவை அப்படின்ட்டார். அப்பம் இன்னும் 5000 மாறல. ஆனா ஆண்டவர் அடுத்து செய்ய சொல்றது வந்து பந்தியில் உட்கார வச்சிரு அப்படின்ட்டார். இப்ப ஏன் பந்தியில் உட்கார வைக்கிறார்னா, இப்ப அந்த அப்பம் யார் கையில இல்லை? யார் கையில இல்லை? சீஷர்கள் கையில இல்லை. யார் கையில போயிடுச்சு? அப்பா கையில போயிடுச்சு.
சீஷர்கள் கையில் இருக்கும்போது சீஷர்கள் பந்தியில் உட்கார வைக்கல, அவங்கள அனுப்பி விடுறதுக்கு பிரயாசப்படுறாங்க. ஆனா அவர் கைக்கு கொடுத்ததும் இவங்க கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அவர் பறிக்கவில்லை, அவர் கையிலிருந்து அவரா பிடித்து எடுக்கவும் இல்லை, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அவர் கையில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் பந்தியில் உட்காரவே. ஆமென். அப்போ அவர் கையில போயிடுச்சுன்னா அடுத்து எதை ரெடி பண்ணிடணும்? பந்தியில் எல்லாரையும் எதுக்காக பந்தியில் ரெடி பண்ணுவோம்? உட்கார வைக்கிறதுக்கு, சாப்பாடு ரெடி பண்றதுக்கா, சாப்பாடு கொடுக்கறதுக்கா? அப்போ கையில போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். கையில கொடுத்த பிறகு ரெடி பண்ணுவாரா? இல்ல. கையில கொடுத்த பிறகு நீ பந்தியில ரெடி பண்ண, ரெடி ஆகுமா? இதெல்லாம் நீ கவலையப்படாத, நீ உட்கார வச்சிரு, ரெடி ஆயிட்டு இருக்கு, உன் விஷயம் ரெடி ஆயிட்டு இருக்க. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? என்ன நம்பிக்கை? என் கையில இல்ல, இது அப்பா கரத்துல இருக்குது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆமென். அவர் உட்கார வைக்கிறார், பந்தியில உட்கார வைக்கிறார்னாலே ஃபுட் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஆமென். கல்யாண வீட்டில் பாருங்க, பந்தி ரெடி ஆயிடுச்சுன்னா ஓபன் பண்ணிடுவாங்க டோரை. இல்ல, அவன் கல்யாணம் முடியாட்டாலும் பந்தி ஸ்டார்ட் ஆயிரும். சில கல்யாண வீட்டில் எப்போ பந்தி ஸ்டார்ட் ஆச்சு? அது ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்யாணமே முடியல, ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபுட்டு ரெடி ஆகலைன்னா அவர் சொல்லியிருப்பாரு, பந்தியில் உட்கார வச்சிடாத, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவர் கையில வாங்கினதுமே அந்த விஷயம் ரெடி ஆயிடுச்சு. ஆமென். அவர் கையில கொடுத்துட்டேனாலே அதன் பிறகு நான் நடக்குமா நடக்காத என்கிற கேள்வி அல்ல, என் விஷயம் நடந்தே தீரும். என்ன காரியமானாலும், இது சாத்தியமே இல்லாத காரியமானாலும் என் அப்பா கரத்தினால் இது சாத்தியமாகும் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. சொல்லுங்க, அமர்ந்து அமர்ந்து காத்திருப்பே. அவர் எதுக்கு நீங்க உட்கார்றீங்கன்னு கேட்டா சொல்லணும், சாப்பிடுறதுக்குன்னு சொல்லணும். ஆமென். ஹalleluya. இல்ல ரெடி ஆகுதுன்னு பார்க்க, இல்ல சாப்பிட உட்கார்ந்துட்டேன், அதுதான் பாடுறோம். அமர்ந்து காத்திருப்பேன். எதுக்கு? மகிமையை பார்ப்பதற்காகவே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல போறீங்க, என்ன உட்கார வச்சது எதுக்கு? மகிமையை பார்ப்பதற்காகவே. ஹalleluya. அவர் எதுக்கு பந்தியில உட்கார வைக்கிறார்? இன்னும் 5000 மாறல, நம்ம கண்ணுக்கு அது மாறல. ஆனா பந்தியில உட்கார வைக்கிறார்னாலே அவர் ஒன்னு தீர்மானிச்சுட்டார், இது ரெடி ஆயிடுச்சு விஷயம். அவன் கொடுத்த பிறகு ஒரு தேவ பிள்ளை இது நடக்குமா நடக்காதா? இல்ல. அதன் பிறகு அந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை, அந்த காரியத்தை குறித்து நான் கலங்க தேவையில்லை. எனக்கு எந்த கவலை மட்டும்தான் இருக்கணும் தெரியுமா? நான் கொடுத்துட்டேனாங்கிற ஒரு கவலை மட்டும். நான் அவர் கையில ஷிஃப்ட் பண்ணிட்டேனா, இதுதான். அவர் கையில கொடுத்துட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு போனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அண்ணால் அதன் பிறகு துக்கமுகமாய் அன்னைக்கே கன்சீவ் ஆனாளா? இல்ல. அவளுக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டுனா, இந்த விஷயத்தை அவர் டேக் கேர் பண்ணிட்டார். இதுவரை நானே கையில வச்சு சுமந்து ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு அவர் கையில நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா இனி நான் எல்கானாட்ட அழ தேவையில்லை, இனி நான் பெனிலாளுக்கு முன்னாடி சோர்ந்திருக்க தேவையில்லை. கரத்தில் கொடுக்கப்பட்ட கரம் சாதாரண கரம் அல்ல, அது சர்வ வல்லவருடைய கரம் என்று நம்புறவர்கள் நல்ல கைகளை தட்டி மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். பாடுங்கள், மகிமையின் ஹalleluya, மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து ஹalleluya. ஆமென். அண்ணால் அதுவரை அழுதுட்டு இருந்தவள் அன்னைக்கு வீட்டில் அழல. எல்கனாக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். நான் எப்போ வீட்டுக்குள்ள வரும்போது நீ எப்படிதான் இருப்ப?
அழுது கொண்டே இருப்பாள். அப்படிதான் பைபிள் இருக்கு, அழுது கொண்டே இருப்பாளாம். ஆனா ஒரு நாள் பார்த்தா அவ கண்ணில் கண்ணீரே வரல. ஆமாம், கையில் அப்ப பிள்ளை இருந்துச்சா? இல்ல. ஆனா கண்ணீர் வரல. பிள்ளை இல்ல, கண்ணீர் வரல. ஏன்னா கரம் மாறிடுச்சு.